பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளில் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புலே சப்பா, இந்த நாளில் உடைய பாதத்துல கடந்து வந்து உடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீரே. அந்த பெரிய மகத்துவமான கிருபைக்காய் நன்றி அப்பா. உடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம யோனா தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நம்ம உபதியா தீர்க்க தரிசன புத்தகத்தை குறித்து தியானித்த போது இந்த ஒரு சாப்டரோட அந்த இருப்பிடம் நான் உங்களுக்கு தவறுதலாக சொல்லிட்டேன். அதை மட்டும் தயவாய் அதை நீங்க சரி செய்து கொள்ள உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலின் நாட்கள்ல ஏதோமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினது 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 47வது வசனத்துல இருக்கிறது. இந்த இருப்பிடத்தை நான் கொஞ்சம் உங்களுக்கு தவறுதலா சொல்லிட்டேன். தயவாய் மன்னித்துக் கொள்ளுங்கள். இதை நீங்க குறித்து வைத்துக் கொள்ள உங்களை அன்பாக கேட்கிறேன். சவுலின் நாட்கள்ல ஏதோமுக்கு விரோதமாய் நடந்த யுத்தம் 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 47வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது நாட்கள்ல யுத்தம், ஏதோமுக்கு விரோதமான யுத்தம். தாவீது ஏதோமை கைப்பற்றினது 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 13லிருந்து 14 வரை வாசித்து பார்க்கும்போது கண்டுகொள்ள முடியும். யோசபாத் ஆட்சி செய்த போது மோவாபியரோடு அம்மோனியரோடு இணைந்து யூதாவின் மேல தாக்குதல் ஏதோம் செஞ்சது 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 1லிருந்து 2 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது நம்ம பார்க்க முடியும். யூதாயாவின் அதாவது யோராம் ராஜாவின் காலத்துல ஏதோம் கைப்பற்றப்பட்டாலும் என்ன செய்து யூதாவின் கட்டுப்பாட்டுக்குள்ளிருந்து இயங்க மறுத்த அந்த காரியத்தை நம்ம 2 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் 9லிருந்து 10 வரை உள்ள வசனங்கள்ல நம்ம வாசித்து பார்க்க முடியும். இதுல நான் ஒரு சில காரியங்களை தவறுதலான இருப்பிடத்தை சொல்லிட்டேன். தயவாய் மன்னித்துக் கொள்ளுங்கள். அதை நீங்கள் சரி செய்து கொள்ள உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்ம யோனா தீர்க்க தரிசன புத்தகத்திற்குள்ளாக தான் நம்ம என்ன செய்யப்படும் போறோம்னா கடந்து போகிறோம். யோனா தீர்க்கதரிசியின் புத்தகத்தினுடைய கண்ணோட்டம், மேலோட்டமாக எந்த நோக்கத்திற்காக எப்பொழுது எழுதப்பட்டது என்பதை குறித்து போன வாரத்திலே நம்ம என்ன செய்தோம், கற்றுக்கொண்டோம். எத்தனை பேர் அதை கற்றுக்கொண்டீங்கள் எனக்கு தெரியலை. ஆனாலும் நம்ம போன வாரத்திலே யோனா தீர்க்க தரிசன புத்தகத்தில் உள்ள மேலோட்டமான காரியத்தை நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம். இன்னைக்கு புத்தகம் 4 அதிகாரங்கள் கொண்டதான புத்தகம். அதுல 1ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கடலில் யோனா. 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது எனது மீனின் வயிற்றில் யோனா. 3ஆம் அதிகாரத்துல நினிவேயில் யோனா. 4ஆம் அதிகாரத்தில் நினிவேக்கு வெளியில் யோனா. இப்படிதான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த புத்தகத்தை வாசித்து பார்க்கும்போது கண்டுகொள்ள முடியும். இப்போ யோனாவினுடைய தகப்பன் பெயர் நம்ம பார்த்தோம். யோனாவுக்கு போன வாரமே பார்த்தோம். அமித்தாய் என்கிறதான அமித்தாயின் குமாரனாகிய யோனா. இதை குறித்து அவர் காத்தேப்பேர் என்கிறதான ஒரு ஊரை சேர்ந்தவர் என்பதையும் அது செபுலன் கோத்திர நிலப்பரப்பில் உள்ளதாகவும் நம்ம போன வாரத்திலேயே இதை குறித்து கற்றுக்கொண்டோம். அப்ப அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ. அதாவது அன்றைக்கு அசீரியா நாட்டிலே ஒரு மகா நகரமா இருந்ததுதான் இந்த நினிவே என்று சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த நினிவேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நம்ம பார்த்தோம்னா, இந்த நினிவே ஒரு மகா பெரிய நகரம். 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நினிவே 3 நாள் பிரயாணம். 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசித்து பார்த்தோம்னா, யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமா இருந்தது. 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரம். அப்படி என்றால் 1 நாள் பிரயாணம். அப்படி என்றால் 20
மைல் என்பதை வந்து கணக்கெடுப்பார்களாம். அதாவது அந்த கணக்கீட்டின்படி 20 மைல் தூரத்தை தான் ஒரு நாள் பிரயாணம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்ப 2 நாள் பிரயாணம் என்று சொல்லும்போது 40 மைல், 3 நாள் பிரயாணம்னா 60 மைல். அவ்வளவு பெரிய ஒரு நகரம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு பெரிய நகரம் இருந்ததா என்பது அனைவருடைய கேள்விக்குறியா இருக்கிறதா இருந்தாலும், இந்த நினிவே வந்து மகா பெரிய நகரம். 60 மைல் தூரம் கொண்ட 60 மைல் தூரம் கொண்ட, அதாவது சுற்றளவு கொண்ட ஒரு மகா பெரிய நகரமாக இந்த நகரம் இருந்ததாக சொல்லப்படுகிறது, வேதத்துல சொல்லப்படுகிறது. ஆனால் அப்படி இருந்திருக்குமா என்பது, அதாவது அதை தான் இதிலே சொல்லியிருக்கிறதா என்கிறது ஒரு சில குழப்பங்களா இருந்தாலும், இது ஒரு மகா பெரிய நகரமா இருந்தது. ஆண்டவரே சொல்லுகிறார், மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவளுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. அவளுடைய அக்கிரமம் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து எட்டின போது அதற்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக யோனாக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறார். இந்த சரித்திர கதை நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. அப்போ யோனா என்ன செய்கிறார்? அதுக்கு தர்சீசுக்கு போகிறார். தர்சீசுக்கு போகும்போது தர்சீசுல ஆண்டவர் கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அவர் கப்பல் ஏறும்போது கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். முதலாவது ஆண்டவர் இந்த அதிகாரத்தை இந்த யோனா தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் இயற்கைக்கு கட்டளையிடுகிறார். இயற்கை எல்லாம் ஆண்டவருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்கிறது. ஆண்டவர் எதற்கெல்லாம் கட்டளை இடுகிறார் என்பதை குறித்து நாம் அதிகமாக இந்த யோனா தீர்க்கதரிசன புத்தகத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற ஒரு பூச்சி கீழ்ப்படுகிறது, ஒரு செடி கீழ்ப்படுகிறது, ஒரு காற்று கீழ்ப்படுகிறது, ஒரு மீன் கீழ்ப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆண்டவருடைய சிருஷ்டிப்புகள் எல்லாம் எப்படி கீழ்ப்படிந்து அதற்கேற்றபடி செயல்படுகிறது என்பதை நம்ம இந்த யோனா தீர்க்கதரிசன புத்தகத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது அதிகமாய் கண்டுகொள்ள முடியும். முதலாவது ஆண்டவர் காற்றுக்கு கட்டளையிடுகிறார். அது சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றாக வந்து மோதி அடிக்கிறதை குறித்து நம்ம பார்க்க முடியும். அடுத்து என்ன செய்கிறாங்க? எதனால இந்த காற்று வந்தது என்னன்னு சொல்லி கடவுள் அவரவர் தங்களுடைய கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அந்த இடத்துல சொல்லும் போது அவர்கள் இந்த யோனா மட்டும் கீழ்த்தட்டிலே போய் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறதை அந்த இடத்துல பார்க்கும்போது 6வது வசனத்திலே, அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார். இந்த இடத்துல நீ எழுந்திருந்து தயவின் உன் தேவனை நோக்கி என்ன செய், உன்னுடைய கடவுளை நோக்கி தயவாய் நீ ஜோமன வேண்டியதானே, வேண்டிக் கொள்ள வேண்டியது தானே அப்படின்னு கேட்டுச்சு. யார் நிமித்தம் இந்த காரியம் வந்தது என்று சீட்டு போட்ட போது ஆண்டவர் யோனாவின் பெயரை விழ வைத்தார். ஏனால் யோனாவின் நிமித்தம் தான் அந்த காரியம் வந்தது. அப்பொழுது அவர்கள் அவனின் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ இங்கு எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கேந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டதற்கு அதற்கு அவன், நான் எபிரெயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். இந்த யோனா ஆண்டவரை குறித்து அதிகமாய் அறிந்திருந்த ஒரு யோனா. இதை குறித்து போன வாரமே நம்ம தியானித்தோம். இந்த இடத்துல அவன் சொல்லுகிற காரியம், நான் எபிரெயன் என்று சொல்லுகிறதுல அவருக்கு பெருமை இருக்கிறது. சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். ஆனால் பயபக்தி உள்ள அந்த யோனா கீழ்ப்படியாமல் போனதுதான் இந்த இடத்துல அவன் கர்த்தருடைய சமூகத்தின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததனால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய்? பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இப்போ இந்த யோனாவிடம் கேட்கிறாங்க, சமுத்திரம் இந்த காரியத்திலிருந்து அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது கேட்கிறாங்க. அதுக்கு இந்த யோனா என்ன சொல்லுகிறார்? அந்த
அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன். இப்போ யோனா சொல்லுகிறார், நீங்க என்ன செய்யுங்க, என்ன சமுத்திரத்துல போட்டு விடுங்க. சமுத்திரத்துல போட்டு அந்த மனுஷர் கரை சேர வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டது. அந்த கப்பல்ல இருந்தவங்க கொஞ்சம் மனசாட்சியோடு செயல்படுகிறவர்கள் என்பதை குறித்து நம்ம இந்த காரியத்துல பார்க்க முடியும். யோனாவின் மூலம்தான் இந்த காரியம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் அந்த இடத்திலே அந்த தேவனை நம்முடைய யெகோவா தேவனை குறித்து அந்த ஒரு பயம் அவர்களுக்குள்ளாக வருகிறது. ஒரு மனுஷன் கடவுளுக்கு கீழ்ப்படியாததுனால இப்படி பெரிய கொந்தளிப்பு கடல்ல வந்திருக்கிறது என்பதை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டு என்ன செய்யணும்னு கேட்கும்போது கடல்ல தூக்கி போடும்படியாக யோனாவே சொல்லுகிறார். ஆனாலும் அந்த ஜனங்கள் உடனே என்ன செய்யல, கடல்ல தூக்கி போடலாம். அவங்க என்ன பண்றாங்க, அந்த மனுஷன் கரை வேகமா எப்படியாவது கரை சேர்ந்து விட மாட்டோம் என்கிற தண்டு வலிக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டுடைய சித்தத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்த யோனாவை வெறுமனே விட ஆண்டவர் என்ன செய்யவில்லை என்றால் அதற்கு ஆண்டவர் ஒத்து போகவில்லை. மிகவும் அதிகமாய் கொந்தளிப்பு வரும்படியாக ஆண்டவர் காற்றுக்கு கட்டளையிடுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவ நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்தப்பழி எங்கள் மேல் சுமத்தாதேயும், தேவரீர் உமக்கு சித்தமா இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்தில். எப்படிப்பட்ட ஜனங்கள் அந்த கப்பல்ல இருந்திருக்கிறாங்க பாருங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த மனுஷன் இல்ல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களாம். யெகோவா தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். எலோகிம் என்று கூப்பிடல, யெகோவா தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனித்த எங்களை அழித்து போடாதையும், குற்றமில்லாத இரத்த பழி எங்கள் மேல் சுமத்தாதையும், தேவரே கர்த்தர் உமக்கு சித்தமா இருக்கிறபடி நீங்க உம்முடைய சித்தப்படி செய்கிறீர் என்று சொல்லி பயத்தோடு யோனாவை தூக்கி என்ன செய்கிறாங்க, இந்த கடல்ல போடுறாங்க. இந்த இடத்துல நாம கற்றுக்கொள்ள, அந்த கப்பலில் இருந்த மக்களுடைய அந்த மாலுமீனுடைய செயல், அந்த கப்பலிலே பிரயாணப்பட்ட ஜனங்களுடைய செயல் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. மாலுமி முதலாவது என்ன செய்கிறார், கடல் கொந்தளித்த உடனே எல்லாரும் தங்களுடைய கடவுளை வேண்டிக் கொள்ளும்படியாக சொல்லுகிறார். யோனாவிடம் கூட போய் கேட்கிறார், நீங்க ஏன் தூங்கிட்டு இருக்கீங்க, உங்க கடவுளை பார்த்து வேண்டிக் கொள்ள கூடாதா என்று கேட்கிறார். அதற்கு பின்பாக யோனாவின் நிமித்தம் தான் இது வந்தது என்று சொன்ன போது யோனாவை தூக்கி போட்டுட்டு நாம போயிடுவோம் நினைக்கல. அவங்க எப்படியாவது கரை சேர்ந்து விட மாட்டோமா, ஒரு மனிதனை எப்படி கடல்ல தூக்கி போடுவது என்கிற ஒரு நல்ல மனசாட்சி கொண்ட ஜனங்கள் அந்த இடத்துல இருந்திருக்கிறார்கள். திரும்ப வழி இல்லாம, தேவரீர் உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறீர், அதற்கு நாங்கள் தடையா இருக்க கூடாது என்று கடல்ல போட்டுட்டு என்ன செய்யணும். அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு, அந்த கப்பல்ல எந்தெந்த ஆட்கள் இருந்தாங்கன்னு தெரியாது, தர்ஷீஷுக்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த ஜனங்கள் கர்த்தர் ஆண்டுடைய செயலின் மகத்துவத்தை ஒரு மனிதன் நினிவேக்கு போக சொன்ன போது தர்ஷீஷுக்கு பிரயாணம் பண்ணினதின் நிமித்தம் ஆண்டவர் இவ்வளவு பெரிய காற்றுக்கு கட்டளையிடுகிற வல்லமையுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அந்த மனுஷர்கள் கண்டுகொண்டு, அந்த கப்பலில் இருந்த மனுஷர்கள் கண்டுகொண்டு என்ன செய்கிறாங்க, கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலிபிட்டு பொருத்தனைகளை செலுத்தினார். யோனாவை விளங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றில யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தார். இந்த இடத்துல அதாவது நம்முடைய வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, நமக்கு ஆண்டவர் செய்கிற பல காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற பல காரியங்கள் மற்றவர்களுக்கு நமக்கு ஆண்டவருக்கு மேல பயம் வருதோ இல்லையோ, நம்மை பார்க்கிற ஜனங்களுக்கு நம்முடைய தேவன் மேல பயம் வருகிறதாய் காணப்படுகிறது இல்ல. இதைதான் இந்த ஜனங்கள், கப்பல்ல பிரயாணம் பண்ண ஜனங்கள் ஆண்டவருக்கு பயத்த, ஆண்டவரிடம் வேண்டுகிற, ஒரு யெகோவா தேவனை அறிந்து அவருக்கு பொருத்தனை பண்ணி கொள்கிறாங்க. ஏன்னா ஒரு மனிதன் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல், ஆண்டவருக்கு சித்தமில்லாததை செய்த போது
ஆண்டவர் காற்றுக்கே கட்டளையிட்டார். திரும்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். முதலாவது காற்று கீழ்ப்படிந்தது. வேகமாய் அடிக்க சொல்லும் போதெல்லாம் வேகமா சுழந்துச்சு. எப்படியாவது இவனை காப்பாத்திரலான்னு சொல்லி அந்த ஜனங்கள் நினைத்த போதும் ஆண்டவர் விடவில்லை. காற்றுக்கு திரும்ப வேகமாய் காற்றை அனுப்பினார். ஜலத்தை கொந்தளிக்க வைத்தார். திரும்ப சமுத்திரமும் ஆண்டவருக்கு கீழ்ப்படித்தது, காற்றும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தது. இங்க மீன் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது. அந்த மீன்ல இப்போ மீனுக்கு கட்டளையிடுகிறார். அந்த மீன் யோனாவை விழுங்கி போட்டது. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பண்ணி, என் நெருக்கத்திலே அந்த இடத்துல இந்த 2ஆம் அதிகாரம் முழுவதும் மீனின் வயிற்றிலிருந்து யோனா ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் கொடுக்கப்பட்டுள்ளதை பார்க்க முடியும். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு வரலினா. நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்து. இந்த பிரச்சனை எல்லாம் வந்தது. ஆனாலும் என்ன சொல்கிறார்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். ஆண்டவர் எவ்வளவு பிரச்சனைகளையோ அவனுடைய வாழ்க்கையில அனுபவித்த போதிலும் பிராணனை ஆண்டவர் என்ன செய்தார்? அழிவுக்கு தப்புவித்தீர். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து செய்தது. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இந்த இடத்துல 8வது வசனத்திலே யோனா ஒரு கரெக்டான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயையை பற்றி கொண்டு மாயான இந்த உலகத்திலே காணப்படுகிற நம்முடைய படிப்புக்கு, நம்முடைய ஐஸ்வர்யத்துக்கு, நம்முடைய அந்தஸ்துக்கு, நம்முடைய பணத்துக்கு, நம்முடைய காரியங்களை பற்றி கொள்வோமானால் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்கிற ஒரு பெரிய சத்தியத்தை இந்த இடத்திலேயோ நான் எழுதி வைத்திருக்கிறார். நான் ஓவனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பொன்னின் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையில கக்கி. ஒரு மீனை பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், அந்த யோனாவை போய் விழுங்கு அப்படின்னு. அது கீழ்ப்படுத்தி முழுங்கிடுச்சு. 3 நாள் உள்ளே வச்சுக்கோ, டைஜஸ்ட் பண்ணிடாத, உனக்கு சுரக்க வேண்டியாமல். அப்ப அதுக்கு அந்த வயிறு எவ்வளவு பாடுபட்டு இருக்கும்ல. அதையும் அந்த யோனா என்ன செய்தான்? அந்த மீன் தாங்கி கொண்டது. 3 நாள் வைத்து விட்டு எங்க கக்கி போடணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் கக்கி போட்டது. ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிடுகிறார். கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார். ஒரு யோனா கீழ்ப்படியல, ஆனா காற்று கீழ்ப்படியுது, சமுத்திரம் கீழ்ப்படியுது, மீன் கீழ்ப்படியுது. தொடர்ந்து பார்க்கும்போது செடி கீழ்ப்படியுது, பூச்சி கீழ்ப்படியுது. ஒரு யோனா கீழ்ப்படியாததுனால எத்தனை காரியங்களை ஆண்டவர் கீழ்ப்படிய வைத்து அந்த யோனாவுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை தான் நம்ம இந்த யோனா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்து பார்க்கும்போது கண்டுகொள்ள முடியும். இப்போ 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக கடந்து வரும்போது 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ, நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நினிவேக்கு போனான். இப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நினிவேக்கு போகிறான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான பெரிய நகரமா இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம். இந்த ஒரே வரி தீர்க்க தரிசனம் தான். இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம். இந்த ஒரு தீர்க்க தரிசன அதிகாரத்துல சேர்க்கப்பட்ட தீர்க்க தரிசனம் என்கிறதான இதுல சேர்க்கப்பட்ட இந்த இதுல ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கிறது. இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டும் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினான். பெரியோர் முதல் சிறியர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின்
ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடுத்தி இந்த உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பல்லே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணி கட்டளைக்காக நினிவேல் எங்கும் மனுஷன், மிருகங்கள், மாடுகள், ஆடுகள் ஒன்றும் ருசி பாராதபடி மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்கள் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவர் தம் தம் பொல்லாத வழியை தம் கைகளில் கொடுமையை விட்டு திரும்ப கடவர்கள் யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்ற தேவன் அவர்களுடைய கிரியை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இந்த தீங்கி குறித்து மனஸ்தாபப்பட்டதை செய்ய எங்கிருந்தோ வந்த ஒரு தீர்க்கதரிசி. நம்ம இந்த தீர்க்கதரிசன புத்தகங்களை எல்லாம் வாசிக்கும் போது பார்த்துக்கிறோம். சொந்த தேசத்திலே ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்தார், எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்தார், எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைத்தார், தானியேல் தீர்க்க தரிசனம் உரைத்தார். இந்த தீர்க்க தரிசனத்துக்கெல்லாம் ஜனங்கள் மதிப்பு கொடுத்தார்களா என்பது ரொம்ப ஒரு கேள்விக்குறியான காரியம். ஆண்டவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் நேசித்து தம்முடைய சொந்த ரட்சகர தம்முடைய சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்ட தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போன போது ஏதோ ஒரு ஆண்டவரை அறியாத புறஜாதி ஜனங்கள் ஒரே ஒரு பெருசா எல்லாம் சொல்லல, யோனா வந்தாரு, இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போவோம். இந்த ஒரே வார்த்தை தான். நீங்க இதெல்லாம் செஞ்சீங்க, அதனால உங்களுக்கு தண்டனை ஆண்டவர் வர தருகிறார். ஒண்ணும் இல்ல, இன்னும் 40 நாள்ல நினிவே கவிழ்க்கப்பட்டோம். இந்த யோனாவை பற்றி பெரிதாக யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனாலும் அந்த வார்த்தையை நம்பி ஒருவேளை இந்த ஆபத்து நமக்கு வரும் என்றால் அந்த தேவனை நோக்கி நாம கதறுவோம் என்று சொல்லி, யாருக்கு தெரியும், நான் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய உக்கிரத்தை கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று ரெட்டுடுத்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டோடைய பக்கம் திரும்பின போது புறஜாதிகளுக்கும் இரக்கம் பாராட்டுகிற தேவன் அவர்களுக்கு செய்வேன் என்று இருந்த அந்த காரியத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார். நியாய தீர்ப்பை நினிவேக்கு ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொன்ன நியாய தீர்ப்பை ஆண்டவர் திரும்ப பெற்றுக்கொண்டார். திரும்ப பெற்றுக்கொண்டதுனால இப்போ 4வது அதிகாரத்துக்கு நேராக வரும்போது யோனாவுக்கு இது மிகவும் விசனமா இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்போ இந்த யோனா என்ன சொல்லுகிறார்? நான் இதை முன்னதானே சொன்னேன், இதனால தானே நான் வர மாட்டேன். அதாவது நான் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தை நடந்திருந்தா ஒருவேளை இந்த யோனா சந்தோஷப்பட்டிருப்பாரா என்னன்னு தெரியல. ஆனா மனம் திரும்பி அவர்கள் ஜெபித்த போது ஆண்டவர் அந்த காரியத்தை நிறைவேற்றாத போது இப்ப இந்த யோனாவுக்கு ஒரு கோபம் வருகிறது. நான் ஆண்டவரை பற்றி தெரிந்திருந்த, அழகாக அறிந்திருந்த ஒரு யோனா, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதே பார்க்கலும் சாகிறது நலமா இருக்கும். நான் சொன்ன வார்த்தை தான் நிறைவேறலையே, நான் எதுக்கு உயிரோடு இருக்க வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறேன். இந்த யோனாவுக்கு ஆண்டவர் ஒரு அழகான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதற்கு கர்த்தர், எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை நான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். இவ்வளவு கோபப்பட்டு கொண்டுட்டு எப்படினாலும் இந்த நினைவை அழிந்து போகும், இந்த நினைவை அழிகிறத நான் பார்க்கிற மட்டும் நான் ஒரு இடமும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நகரத்துக்கு புறம்பே நினைவையை விட்டு வெளியிலே ஒரு குடிசையை போட்டுக்கொண்டு அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாகும்படி அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷம்.
ஒரே நாள் அடுத்து ஒரு செடிக்கு கட்டளையிடுகிறார் ஆண்டவர். முதலாவது காற்றுக்கு கட்டளையிட்டார், அடுத்து சமுத்திரத்துக்கு கட்டளையிட்டார், அடுத்ததாக ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிடுகிறார், திரும்ப இப்போ ஒரு செடிக்கு கட்டளையிடுகிறார். செடி என்ன செய்கிறது? கடகடன் வளர்ந்து அவனுக்கு நிழல் கொடுக்கிறது. இப்ப இந்த ஆமணக்கு செடியின் நிழலினால இந்த யோனா மிகவும் சந்தோஷப்படுகிறார். அப்போ மறுநாளிலே கிழக்கு வெளுக்கும் நேரத்திலே தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிடுச்சு. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில். இப்ப என்ன ஆண்டவர் திரும்ப ஒரு பூச்சிக்கு கட்டளையிடுகிறார். ஒரு மனிதன் கீழ்ப்படி ஆண்மையினால ஆண்டவர் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சிருஷ்டித்த மிருக ஜீவன்கள், பூச்சிகள், ஒரு பூச்சிக்கு கூட கட்டளையிடுகிறார். அந்த பூச்சியும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை செய்யுது. ஒரு செடிக்கு கட்டளையிடுகிறார், அந்த செடியும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை செய்கிறது. தான் இந்த நம்மை ஆச்சரியப்படுத்துகிற இந்த யோனா தீர்க்கதரிசன புத்தகத்தில் உள்ள காரியமாய் காணப்படுகிறது. இப்ப பூச்சி என்ன செய்கிறது? ஆமணக்கு செடியை முழுசும் என்ன செய்கிறது? அரித்து போடுகிறது. அடுத்தது சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிடுகிறார். இப்போ யோனா மேல வெயில் படுகிறது. இப்ப யோனாவுக்கு திரும்பவும் என்ன செய்கிறேன்? கோபம் வருது. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றார். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்தது போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்கிறார். ஒரே ராத்திரியில வளர்ந்து எனக்கு நிழல் கொடுத்த அந்த ஆமணக்கு செடி பூச்சினால பட்டு போன போது யோனாவுக்கு அவ்வளவு பெரிய வருத்தம். அதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியில அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ. ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைக்கிறார். அவனை ஒரு இடத்துல போய் நினிவேல போய் தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளைக்கு அந்த மனிதன் கீழ்ப்படியாமல் போன போது ஆண்டவர் தாம் சிருஷ்டித்து உருவாக்கின அத்தனையையும் தனக்கு கீழ்ப்படிய வைக்கிற ஒரு பெரிய சத்தியம் இந்த யோனா தீர்க்க தரிசன புத்தகத்துல இருக்கிறத நம்ம என்ன செய்ய முடியும்? நான் கண்டுகொள்ள முடியும். முதலாவது சமுத்திரத்தை பார்த்து பெருங்காற்றுக்கு கட்டளையிடுகிறார். காற்றடிக்கிறது, அதனால சமுத்திரம் கொந்தளிக்கிறது. அப்புறம் மீனுக்கு கட்டளையிடுகிறார். மீன் அதை கவ்விக்கொண்டது. மீன் யோனாவை விழுங்கி போட்டது. 3 நாள் மட்டும் ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதத்தை அந்த இடத்துல செய்திருந்தார். டைஜஸ்ட் ஆகிற அந்த அமிலம் சுரக்காதபடி அவ்வளவு பத்திரமாய் மீனின் வயிற்றுல யோனாவை பாதுகாத்தார். திரும்ப அந்த மீன் எங்க கக்கி போட சொல்லுகிறதோ அந்த இடத்துல கக்கி போடுகிறது. திரும்ப யோனா கீழ்ப்படிந்து இந்த நினிவேக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாய் வருகிறார். ஒரே வரி தீர்க்க தரிசனம், இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு விடும் என்கிற ஒரே வரி தீர்க்க தரிசனத்தை சொல்லிவிட்டு கடந்து போகிறார். யோனாவுக்கு கோபம் வருகிறது. நான் சொன்னது எப்படி நடக்காம போலாம்? இது நடக்கும் மட்டும், இந்த நினிவேக்கு வருகிற அழிவை பார்க்கும் மட்டும் நான் இந்த இடத்துலதான் இருப்பேன் இருக்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர், இல்ல, நான் இந்த ஜனங்களுக்காக, ஒரு புறஜாதி ஜனங்கள் தான் இருந்தாலும் அவர்களுக்காகவும் பரிதபிக்கிற தேவன் என்பதை கற்றுக் கொடுக்கும்படியாக ஒரு ஆமணக்கு செடிக்கு கட்டளையிடுகிறார். அந்த ஆமணக்கு செடி கீழ்ப்படுகிறது. அது முளைத்து வளர்ந்து பலன் கொண்டு முழுவதும் நல்ல செழித்தோங்கிறது. இதை பார்த்து, ஐயா, நல்ல நிழல்ல நல்ல சுகமா இருக்கிறோமே அப்படின்னு சந்தோஷப்படும் போது, இந்த சந்தோஷம் பெரிதல்ல. ஆண்டவர் தம்மை புரிந்து
புரிய வைக்கணும்ங்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு பூச்சிக்கு திரும்ப கட்டளையிடுகிறார். பூச்சி முழுவதும் ஆமணக்கு செடி அரித்து போட்டது. வெயில் பட்டவுடனே திரும்பவும் கோபம் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையும் இப்படித்தானே? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்கள் ஆமணக்கு செடி போல திடீரென்று பல ஆசீர்வாதங்களை தரும்போது அதுல மிகவும் சந்தோஷப்பட்டு கழிப்பா இருக்கிற நம்மிடத்திலிருந்து அந்த காரியத்தை எடுத்து போடுகிறார் என்றால் ஆண்டவருக்கு நமக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் முக்கியம் இல்ல. விலையேறப்பெற்ற நம்முடைய ஆத்மாவை அந்த நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகணும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம். அந்த நோக்கத்துக்கு மாறாக நம்ம செயல்படும் போது ஒருவேளை பூச்சிக்கு ஆண்டவர் கட்டளையிட வேண்டியது வரும். அப்படி பூச்சிக்கு கட்டளையிடும் போது நாம் ஆண்டவரிடத்துல கோபப்பட வேண்டியது அல்ல. ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை குறித்து பரிதபிக்கிறார் என்பதுதான் அர்த்தம். அதை நாம் புரிந்து கொண்டு ஆண்டவருக்காக செயல்படுவோம். ஆண்டவர் வல்லபெரும் காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்மிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே நீங்க எங்க கூட இருங்கப்பா. ஆண்டவரே, காற்றும் கடலும் அப்பா, மிருக ஜீவன்களும் மீனும் பூச்சி செடி எல்லாம் உமக்கு கீழ்ப்படுகிறது அப்பா. நாங்க ஆண்டவரே எண்ணி முடியாத நாட்களாக உம்மை மறந்து உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கை குறித்தும் நீங்க பரிதபிக்கிறீங்கப்பா. ஒன்று கூட எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே சமர்ப்பிக்கிறோம்ப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.